இப்போ இந்தியால நடக்கிற இன்வெஸ்டிங் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ் அக்டோபர் மந்த்ல 19% டிராப் ஆகிருக்கு. 30,400 crores இருந்து 24,691 crore வந்திருக்கு. பேசிக்லி லம்சம் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்ல எந்த செக்மெண்ட்ல வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கோ அங்க ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா எஸ்ஐபிஸ் ஒரு ஃப்ரெஷ் ரெக்கார்ட் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 29,500 crore. ஸோ பெரிய அமௌண்ட் போடுற மணி ஸ்லோ ஆனாலும் எவ்ரிடே இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருந்திருக்காங்க. மந்த் ஆஃப்டர் மந்த் அந்த எஸ்ஐபி டிசிப்ளின் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்ல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ளோஸ் வந்திருக்கு. மீன்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு சிங்கிள் செக்மெண்ட்ல லாக் ஆக நினைக்கல. இதெல்லாம் உங்க போர்ட்ஃபோலியோல என்ன ஆகும்? ஃப்ளோஸை பார்த்தா கான்ஃபிடன்ஸ் எங்கே போகுதுன்னு தெரியும். அண்ட் கிளியரா ரீட்டைல் எஸ்ஐபி மணி தான் இப்போ மார்க்கெட்டை ஸ்டேபிளா வச்சிருக்கு. இந்த ட்ரெண்ட்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு புரிஞ்சுக்கணும்னா உங்களை ஒரு கிளியர் டிசிப்ளின்ட் அப்ரோச்ல கைட் பண்ண ரெடியா இருக்கும்.